என்னப்பா இட்லி புசு புசுன்னு நல்லா குண்டு குண்டுவா இருக்கு. குண்டு குண்டு இருக்குன்னு நினைக்கிறியா? உள்ளுக்குள்ள என்ன வச்சிருக்கேன்னு நினைக்கிறியா? அதானே இட்லிக்குள்ள ஏதோ வச்சிருக்க மாதிரி தெரியுது. ஆமாய்யா, உள்ளுக்குள்ள இருக்கு. இங்க பாருங்க. பாத்தீங்களா? என்னது விட்டு பாருங்க, இத பாருங்க. என்ன தெரியுமாம்மா? ஆ, நேத்து நீ அரைச்ச பாரும்மா 18/6ல ஆ. திணை பொடி. ஆமா திணை இட்லிக்குன்னு தோசைக்கு நீ அரைச்ச. ஆமா. அத நான் உள்ள வச்சு ம். ஒரு இட்லியா ஊத்துனேன். ஆமா திணை வரகு வச்சு ஒரு பொடி ஒண்ணு பொடி அரைச்சு போட்டேன். லைவ்ல காமிச்சேன் நான். லைவ்ல காட்டுனீங்கல்ல? ஆமா. உள்ள இருக்கு பாத்தியாம்மா? அது தோசைக்குன்ட்டு தோசைக்கு நீங்க அரைச்சீங்க. ஆமா. நான் வந்து இட்லி பொடி இட்லியா வச்சு ஆ, உள்ளுக்குள்ள வச்சு ஆ. சுட்டிருக்கேன். இது எப்படி உள்ள போச்சுன்னு நினைக்கிறியாமா? அதானே எப்படி உள்ள போனதுன்னு தெரியலையே. அரைக்கரண்டி மாவு ஊத்திட்டு ம், அதுல ஒரு ஸ்பூன் பொடிய போட்டு ம், மேற்கொண்டு ஒரு அரைக்கரண்டி ஊத்துனா ம், உள்ளுக்குள்ள இட்லி ம். திணை இட்லி. ஓஹோ, ஆமா. அது வித்தியாசமா இருக்கே இது. ஆ, ம், இத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ம். 18/6ல லைவ் ஷாட்ல நம்ம போட்டிருக்கோம். அத நீங்க பாத்தீங்கன்னா பொடி நீங்களும் எப்படி பொடி செய்யலாம்? செய்முறை விளக்கம். செய்முறை விளக்கம் இருக்கு. அத பார்த்து நீங்களும் செஞ்சு சாப்பிடலாம். ஓஹோ, பக்கத்துல இருக்கிறது தினப்பொடி தானா? ஆமாமா. திணை பொடி தானா? இது திணைய சேர்ந்த பொடி தான். நல்லெண்ணெய் ஊத்தி குழப்பிருக்கிய. குழப்பி வச்சிருக்கேன். இங்க பாருங்க. அப்புறம் மல்லி சட்னியா இதுக்கு? இதுக்கு மல்லி சட்னி பாத்தீங்களா? ஓஹோ, நல்லா இருக்கா? அருமையா இருக்கா? சாப்பிட்டு பாருங்க. சூப்பரான காம்பினேஷன்மா. ம், வித்தியாசமா இருக்கு. ஆமா, அருமையா இருக்குமா? அருமையா இருக்கு. சூப்பரா இருக்கும். வித்தியாசமா சாப்பிடுங்க.